its aftermath. ஸோ இந்த லெசனில் 1.3 பியில் கோர்ஸ் ஆஃப் வார் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த பால்கன்ஸ் அப்படி ஹெட்டிங் பார்க்குறோம். The Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. Serbia came under German rule. Romania watched the course of war and in August 1916 joined the Allies. Romania also passed under Austro-German occupation. ஸோ ஆஸ்ட்ரோ-ஜெர்மன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, பல்கேரியாவை தன்னோட சேர்ந்துக்கிட்டு செர்பியாவை, இதெல்லாம் பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் தான், செர்பியாவை வந்து ஜெர்மனுடைய ரூலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ருமேனியா இந்த பல்கேரியாவுக்கு மேலே தான் இருக்கும். ஆகஸ்ட் 16 அலைஸோட சேர்ந்துட்டு அவங்களோட போராடுறாங்க. இந்த அலைஸோட சேர்ந்ததுனால திருப்பி இந்த ஆஸ்ட்ரோ-ஜெர்மன் ஆர்மி வந்து ருமேனியாவையும் தாக்கி ருமேனியாவும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. Fate of colonies of Germany in Africa. The German colonies in Western and Eastern Africa were also attacked by the Allies. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the Allies. ஆஃப்ரிக்காவுடைய வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் சைடில் இருந்த ஜெர்மனுடைய காலனிஸை வந்து அலைஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அலைஸ்னால் தெரியும் இல்லையா, பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த அலைஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த காலனிஸ் வந்து ஜெர்மன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தனால ஜெர்மனுடைய ஆர்மிக்கு ஹெல்ப் டக்குன்னு கிடைக்க மாட்டுறது. அதனால் அலைஸ் தான் வந்து இந்த ஆஃப்ரிக்காவுடைய வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் சைடை அவங்களுக்கு வசம் கொண்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட், இட்டலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட். ஆன்ஸ்லாட்னா ரொம்ப கடுமையான தாக்குதல். ஆன்ஸ்லாட்னா கடுமையான தாக்குதல். ஸோ ஆஸ்ட்ரியன்ஸ் வந்து இட்டாலியை வந்து ரொம்ப கடுமையாக தாக்குறாங்க. இட்டாலி ஃபார்மலி ஜாயின்ஸ் த அலைஸ் இன் த வார் இன் May 1916. Allies were fighting with the Austrians and continued to sustain their residence. But when the Germans came to Austria's help, the Italians collapsed. ஸோ இட்டாலி என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்டு ஜெர்மனியோடு தான் இருந்தாங்க. அப்புறமா ஆஸ்ட்ரியா வந்து இந்த நார்த் ஈஸ்ட் சைடு, இட்டாலியோட நார்த் ஈஸ்ட் சைடை பிடிச்சிடுறாங்க. அப்போ ஜெர்மனி ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க அலைஸோட சேர்ந்துடுறாங்க. ஸோ அலைஸோட சேர்ந்து இப்போ ஆஸ்ட்ரியாவுடைய திருப்பி சண்டை போடுறாங்க. கொஞ்சம் நல்லா தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஜெர்மன்ஸ் வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்ததுனால இப்போ இட்டாலி வந்து வீழ்ந்தது, கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். சென்ட்ரல் பவருடைய விக்டரிஸ் சரிங்களா. த சென்ட்ரல் பவர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைடு பெல்ஜியம் அண்ட் எ பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட், போலண்ட், செர்பியா அண்ட் ரொமேனியா. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் கூட கீழே வந்துடுறாங்க. த எபி சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரகிள் வாஸ் த வெஸ்டர்ன் ஃப்ராண்ட் அண்ட் த சீஸ். ஸோ இதனுடைய முக்கியமான சண்டை எங்கே நடக்குதுன்னா வெஸ்டர்ன் ஃப்ராண்ட்லேயும் சீஸ்லேயும் நடக்குது. வெஸ்டர்ன் சொல்லும்போது ஃப்ரான்ஸ் அந்த சைடில் தான் நடக்குது, அடுத்து கடல்லையும் நடக்குது. As the Allies controlled the sea routes, they cut off the supply of food and other materials reaching the central powers. ஸோ கடலோடைய ராஜா பிரிட்டிஷ்காரங்க தான் சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சீ ரூட் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால ஜெர்மனிக்கு போகக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸு மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ in Germany and Austria, women and children suffered from hunger and privation. ஸோ ப்ரைவேஷன்னா வறுமை. அதனால் ஜெர்மனியில் இருக்கிற சில்ட்ரனும் உமனும் ரொம்ப பசினாலையும் வறுமையினாலும் வாடுறாங்க. ஜெர்மனி அட்டாக்டு இங்கிலாந்து பை ஏர். ஸோ அதனால் ஜெர்மன் என்ன பண்ணுறாங்க, கடல் ரூட் வழியாக போக முடியலன்னு ஏரோப்ளேன் மூலமாக அட்டாக் பண்ணுறாங்க, ஏர் ரூட் வழியாக அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க லண்டனில் இருக்கிற ஃபேமஸ் ஃபேக்ட்ரிஸ் மேலெல்லாம் தன்னுடைய குண்டுகளை போடுறாங்க. Later, aeroplanes were used for targeting civilian population. ஸோ குடிமக்கள் மேலேயும் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு Germans introduced poison gas and soon both sides started to its use. அப்புறம் பாய்சன் கேஸஸும் உள்ள குண்டுகளையும் போடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே அலைஸும் போடுறாங்க, இந்த சென்ட்ரல் பவர்ஸும் இந்த மாதிரி குண்டுகளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாய்சன் கேஸ் உள்ள குண்டுகளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார். இந்த போர், கடலில் நடக்கக்கூடிய போரும் அதில் அமெரிக்காவுடைய என்ட்ரியும் பற்றி பார்க்க போகிறோம். In 1916 நேவல் பேட்டில்
பேட்டில் ஆஃப் ஜெட்லாண்ட் had taken place in the நார்த் சீல நடக்குது. இந்த கடலில் நடக்கக்கூடிய போர் வந்து நார்த் சீல நடக்குது. த பிரிட்டிஷ் ஓன் த பேட்டில். கண்டிப்பாக கடலில் நடந்தாலே பிரிட்டிஷ் தான் ஓன் பண்ணும். therefore ஜெர்மனி started their submarine warfare and their cruisers went roaming about interfering with the shipping of the allies. ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சப்மரைன்ஸையும் இந்த க்ரூஷியஸ் அப்படின்றப்ப போர்க்கப்பல்லையும் கடலில் சுற்ற விடுறாங்க. ஸோ அப்புறம் அலைஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கப்பலெல்லாம் வந்து தாக்குறாங்க. ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் த ஃபேமஸ் M10 விச் பாம்பர்டட் மெட்ராஸ். ஸோ M10உடைய குண்டு வந்து சென்னையில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சென்னைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னால், சென்னை அப்போ வந்து பிரிட்டிஷ் கையில் தானே இருந்தது, பிரிட்டிஷோட காலனியாக இருந்தது. ஸோ பிரிட்டிஷோட காலனியாக இருந்த சென்னை மேலேயும் இவங்களுடைய குண்டு M10 கப்பல் மூலமாக எரிஞ்ச குண்டு வந்து விழுது. as a counter measures to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain water. This mean that all ships in British waters, whether owned by countries involved in the war or not, would be targeted for German submarines. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனு எந்த ஷிப் கடலில் இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாரில் ஈடுபட்ட ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஈடுபடாத ஷிப்பாக இருந்தாலும் சரி, சரக்கு கப்பலோ வேறு பேசஞ்சர்ஸ் கப்பல் எது இருந்தாலுமே நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Lusitania, an American ship, was torpedoed. டார்பியோட்னா என்னென்னா நீர்மூழ்கி கப்பல். உள்ளேருந்தே குண்டு அனுப்புவாங்க, தண்ணிக்குள்ளே குண்டு அனுப்புவாங்க. அது அந்த எதிர்கப்பலில் போய் மோதின உடனே அது வெடிக்கும். சரிங்களா, அதான் டார்பியோடட். ஸோ அவங்க வந்து இந்த லூசிட்டானியா அப்படின்ற அமெரிக்கன் ஷிப்பை வந்து அது மாதிரி மூழ்கடிச்சிடுறாங்க. சரிங்களா. தேர் வாஸ் எ லாட் ஆஃப் resentment in the USA and President Wilson declared war against Germany in April 1917. அவங்களுடைய அமெரிக்கனுடைய லூசிட்டானியா அப்படின்ற ஷிப்பை வந்து மூழ்கடிச்சிட்டனால யார், ஜெர்மனி தானே மூழ்கடிக்குது. உடனே அமெரிக்காவுக்கு கோவம் வந்துடுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 இயர்ஸ்க்கு அவங்க வார்க்குள்ளே வரலை. இப்போ 1917 வார்க்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இவங்க தான் ரொம்ப பெரிய எனார்மரஸ் ரிசோர்ஸஸ்லாம் வச்சுருக்காங்களே, ரொம்ப பெரிய ரிசோர்ஸஸ் இருக்குது ரொம்ப. அதனால் அலைஸ்க்கு தான் வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது அமெரிக்கா உள்ளே வந்த உடனே தெரிஞ்சிருது நல்லாவே. அமெரிக்கா சென்ட்ரி வித் இஸ் எனார்மஸ் ரிசோர்ஸஸ் மேட் அலைட் விக்ட்ரியை ஃபோர்கோன் கன்க்ளூஷன். ஸோ இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, M10 ஷிப்போட பிக்சரு, சிங்கிங் ஆஃப் லூசிட்டானியா, அந்த லூசிட்டானியா ஷிப்பு மூழ்கிற பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.